மத்தேயு 1:21 நான் வாசிக்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் இந்த விழாவை, இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டு வருவதை நாம் அனைவரும் அறிந்து இருக்கிற ஒன்று. உலகம் முழுவதும் இன்னைக்கு கொண்டாடுகிறார்கள். இதுல கிறிஸ்டியன்ஸ், நான் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள் மற்றும் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் எல்லாருமே இந்த பண்டிகையில ஈடுபாடை காண்பிப்பதை நாம் கவனிக்கிறோம். எல்லாருமே கொண்டாடுவது பார்க்கிறோம். இந்த கிறிஸ்துமஸை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, த பர்பஸ் ஆஃப் கிறிஸ்துமஸ், கிறிஸ்துமஸின் நோக்கம் என்ன? இந்த நோக்கம் தெரியாம நம்ம கிறிஸ்துமஸையோ மற்ற எந்த விஷயத்தையோ நோக்கம் தெரியாமல் நாம் அதை அதை ஆக்டிவேட் பண்ணும்போது, நடத்தும் போது, ஒன்று ரெண்டு விஷயத்துல அது ரெண்டு விஷயமாக அது கருதப்படும். ஒன்று பாரம்பரியம், இன்னொன்று மதம். மத ரீதியாக வழக்கமா செய்யறது, பாரம்பரியமா வழக்கமா செய்யறது. ஸோ பர்பஸ் தெரியல, நான் சொல்ல வர்றது நோக்கம் தெரியல, இந்த கிறிஸ்துமஸ்னா என்னென்ற விவரம் தெரியல, பர்பஸ் தெரியலன்னா அது ரெண்டு விஷயமாக மென்ஷன் பண்ணுவாங்க. ஒன்று பாரம்பரியமா அவங்க அனுசரிக்கிறாங்க, இல்லைன்னா மத ரீதியாக அவங்க தொடர்ந்து அனுசரிக்கிறார்கள், இல்லைன்னா கமர்ஷியலா போயிடாது. அப்போ இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது நல்லதா கெட்டதான்ற டிபேட்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பின்னால பார்க்கலாம். அப்போ இந்த கிறிஸ்துமஸை பற்றின நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துமஸ் நோக்கம் இல்லாத ஒரு கிறிஸ்துமஸை நாம் செலிப்ரேஷன் பண்ணுவோமானா, அதை கொண்டாடுவோமானால், ஒன்று நாம மதத்துல இருப்போம், இல்லைன்னா பாரம்பரியத்துல இருப்போம், இல்லைன்னா கமர்ஷியல இருப்போம். ஹலோ, விலகதை நான் பேசுறது. நோக்கம் தெரியலன்னா மூணு விஷயத்துல ஏதோ ஒன்றுல இருக்கணும். ஒன்னு பாரம்பரியமா இருக்கணும், மதத்துல இருக்கணும், இல்லைன்னா கமர்ஷியல். கமர்ஷியல்னா வணிக ரீதியாக நாம் அதை நடத்துகிறவர்களாக இருப்போம். இப்படி நடத்தல் இருக்கிறாங்க இல்ல அல்லவா? அப்போ கிறிஸ்துமஸ் பற்றின முழு நிச்சயம் என்ன, முழு நோக்கம் என்ன, ஃபுல் பர்பஸ் என்ன, அது பர்பஸை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் இந்த தினத்தன்று. இதுல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க, டிசம்பர் 25 தான் இயேசு பிறந்தார்னு எங்க எழுதி இருக்குது, அன்னைக்குதான் கொண்டாடணும்னு இருக்குதா? ஏன் அதெல்லாம் நீங்க கொண்டாடுறீங்க? கிறிஸ்துமஸ்ன்றது வார்த்தையே பைபிள் இல்லையே, பைபிள் இல்லாததெல்லாம் நீங்க செயல்படுறீங்களே, இது வேதத்துக்கு புறமானது அல்லவா? கிறிஸ்துமஸை கொண்டாடணும்னு எங்கேயும் சொல்லல, 25 தான் பிறந்தான்னு கூட இயேசு சொல்லலையே. அப்படி டிபேட் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க, கிறிஸ்துமஸே ஒண்ணு கிடையாது, அதை நீங்க அனுசரிப்பதே தப்பு அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. சரி, இந்த ரெண்டு பேருக்கும் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன, டிசம்பர் 25 தான் இயேசு பிறந்தார்னு எங்க இருக்குதுன்னு கேட்கிறவங்களுக்கு ஆன்சர், டிசம்பர் 25 பிறந்ததாக பைபிளையும் ப்ரூஃப் கிடையாது, வெளியிலையும் நமக்கு ப்ரூஃப் கிடையாது. ஆனா உலகம் முழுவதும் ஏன் இந்த ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க? உலகம் முழுவதும் ஏன் இந்த கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 அவங்க மென்ஷன் பண்ணி செலிப்ரேஷன் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் சரித்திர வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் அவங்க என்ன சொல்றாங்க, இயேசு இந்த டிசம்பர் மாசத்துல பிறந்தார்ன்றதுக்கு சரித்திர வல்லுநர்கள் சொல்ற கருத்து என்னன்னு சொன்னா, ஒரு விஷயம், அவர் பிறந்த அன்னைக்கு கடினமான குளிர்காலமாக இருந்ததாக ஒரு எவிடன்ஸ் நாம் பார்க்கிறோம். மேய்ப்பர்கள் எல்லாருமே ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் போது அவர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். சோ அந்த வேர்டு எடுக்கிறாங்க அவங்க. ஒண்ணு, அப்போ அவர் பிறந்த அன்னைக்கு கடினமான ஒரு குளிர்காலமாக இருந்திருக்கிறோம். ஏன்னா குளிர்ன்றதை அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஒருவேளை எக்ஸ்ட்ரீம் லெவலா இருந்ததுனால தான் அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துல எழுதுற ஒவ்வொரு எழுத்துமே எக்ஸ்ட்ரீமா இருந்ததான் எழுதணுமே தவிர சும்மா போனதெல்லாம் எழுத முடியாது இல்லவா? அப்ப குளிர்காலத்துல பிறந்ததாக சொல்றாங்க. அந்த ஆசியா கண்டத்துல, குறிப்பாக இந்த யூரோப், அந்த எருசலேம், இந்த இஸ்ரேல் தேசத்துல எல்லாம் என்ன சொல்றாங்க,
கடினமான குளிர் வந்து இந்த நவம்பர் டிசம்பர்ல தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப குளிர் காலத்துக்கு ஒரு ப்ரூஃப் எடுக்கிறாங்க. ரெண்டாவது, இயேசு பிறந்ததுக்கான இன்னொரு ப்ரூஃப் என்ன எடுக்கிறாங்கன்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல வந்து சென்சஸ் எடுக்கிறாங்க. குடிமதிப்பு எழுதும்படியாக அகஸ்துராயனால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. யார் இந்த அகஸ்துராயன் சொன்னா, இவர் ஒரு கவர்மெண்ட், ரோம் கவர்மெண்டுடைய அபிஷியல் கவர்னர். அவரு இந்த அபிஷியல் கவர்னரால் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. எருசலேமிலே, குறிப்பா இஸ்ரேல் தேசத்துல முழுசா என்ன பண்ணோம், சென்சஸ் எடுக்கிறோன்றாங்க. சென்சஸ் சொன்னா நம்ம என்ன சொல்றாங்க, குடிமதிப்பு, குடி உரிமை உள்ளவர்களா இல்லையா. ஏன்னா இந்த டவுட் ஏன் உங்களுக்கு வருதுன்னா, இந்த அகதிகள்லாம் உள்ள வந்து நுழைஞ்சிட்டு அவங்களும் அந்த நாட்டுல சிட்டிசனா இருப்பாங்க. ஏன்னா இந்த குடிமதிப்பு எழுதுறதுக்கு ரீசன் என்னன்னா, சிட்டிசன் யாரு, ரெஃப்யூஜிஸ் யாரு, குடியுரிமை உள்ளவர்கள் யாரு, குடியுரிமை இல்லாதவர்கள் யாருன்றதை ஐடென்டிஃபை பண்றது இந்த சென்சஸ் எடுப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கலாம் அந்த காலகட்டத்தில். அந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் பல 100 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த சென்சஸ்க்கு அப்புறம் சென்சஸ் எடுக்கலன்றாங்க அவங்க. அப்போ ரொம்ப நாள், பல வருஷம் கழிச்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சென்சஸ் எடுக்க வராங்க. அவங்க இந்த சென்சஸ் எடுக்கிற நேரத்துல அந்த லூக்காவில் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, எங்கும் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவரவர்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு என்ன பண்றாங்க, கூடி வர்றத நாம லூக்கால படிக்கிறோம். அப்போ ஊர்களுக்கு போனவங்க, வியாபார நிமித்தமா போனவங்க, ஊரை விட்டே போனவங்க, மற்ற நாட்டுல போய் அகதியா இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க சொந்த நாட்டுல குடியுரிமை எழுதுறாங்க. குடியுரிமையில கண்டிப்பா நாம பதிவு பண்ணிடணும். நம்முடைய நாட்டுல நாம இருக்கிறோன்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், போயிட்டாங்க பதிவு பண்ணிடணும். இந்த குடியுரிமையில நாம பதிவு பண்ணலன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா, நீங்க சிட்டிசனா இருக்க மாட்டீங்க, நீங்க ரெஃப்யூஜா இருப்பீங்க. ரெஃப்யூஜ்னு சொன்னா அகதிகளா இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை சிட்டிசன்ஷிப்ல கொண்டு வராம அகதிகள் முகாமில் கொண்டு போய் என்ன பண்றாங்க, அவங்க தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் குடிமகன்களுக்கு இருக்கிற அந்த சிறப்பு சலுகைகள் அங்க பெருசா கிடைக்காமல் போயிடும். இதுல பல பிரச்சனை. இது சிட்டிசனுக்கு இருக்கிற சலுகைகள் ரெஃப்யூஜிஸ்க்கு கிடைக்காது. சோ அப்போ ரொம்ப சீரியஸா எடுக்கிறாங்க. இந்த குடியுரிமை எழுதுற விஷயத்தை வந்து ரொம்ப சீரியஸ் பிசினஸ் எடுத்து எங்க இருக்கிறவங்க எல்லாம் பிரயாணப்பட்டு அவங்க சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. அப்ப இந்த சென்சஸ் வந்து அகஸ்துராயன்ற ஒரு கவர்னர் சொல்றதுனால அகஸ்துராவுடைய பீரியட்ஸ் அவங்க பாக்குறாங்க, எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தான்றதை பாக்குறாங்க. அந்த காலகட்டத்துல இயேசு ஒருத்தர் பிறந்தார். அவர் பிறந்ததுக்கான ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப், பிப்ளிக்கல் ப்ரூஃப் ஒன்று இருக்கு, ஹிஸ்டாரிக்கலா ப்ரூஃப் ஒன்று இருக்கு. ரோம் கவர்மெண்டுடைய அவங்களுடைய லெக்சர்ல அவங்களுடைய பெயர்கள் என்ன பண்ணப்பட்டுள்ளது, பொறிக்கப்பட்டுள்ளது. யோசேப்பு என்கிறவருக்கும் மரியாள் என்கிறவர்களுக்கும் இயேசு பிறந்ததாக இந்த பூமிக்குரிய தாய் தகப்பன்கிற பெயர்ல அவங்க மென்ஷன் பண்றாங்க. சரி, இதை எதுக்கு நாம சொல்ல வரோம்னு சொன்னா, இயேசு பிறந்தாரா இல்லையான்றவங்களுக்கும் ஒரு ஆன்சர். இன்னொரு ஆன்சர் என்னன்னு சொன்னா, இந்த டிசம்பர் தான் பிறந்தாரா இல்லையான்றதுக்கும் ஆன்சர். அதில் நம்ம இது மூலம் படிக்கலாம். அப்போ இயேசு பிறந்தார்ன்றதுக்கு ஒரு பிறந்தார், குளிர்காலத்தில் பிறந்தார், அகஸ்துராயர் காலகட்டத்தில் பிறந்தார், குடிமதிப்பு எழுதப்பட்டது, இவர் பிறந்ததுக்கான ப்ரூஃப் எல்லாமே அங்க இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். சார், இதெல்லாமே ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகளுக்கு உள்ளார்களுக்கான பதில், அவ்வளவுதான். இது மட்டும்தான் கிறிஸ்துமஸ் ஆனா இது கிடையாது. கிறிஸ்துமஸ் சும்மா அவங்களுக்கு பதில் கொடுத்தாச்சு, பதில் கொடுத்துட்டு நாம பாட்டு நம்ம கேக் வெட்டிட்டோம், கொண்டாடிட்டோம், கோயிலுக்கு போனோம்னா அது கிடையாது கிறிஸ்துமஸ். இந்த மாதிரி டவுட்ஸ் பல கேள்விகள் வர, பல கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் கொடுக்க முடியும், பைபிளை கொடுக்கிறோம். பட் இந்த ஒரு அறிவு மட்டுமே கிறிஸ்தவனுக்கு போதுமானா, இந்த ஒரு அறிவு மட்டும் கிறிஸ்தவனுக்கு போதவே போதாது. இதை தாண்டி இன்னொரு அறிவு இருக்க வேண்டும். ரியலா இந்த கிறிஸ்துமஸ் உடைய நோக்கத்தை நான் முழுமையாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இதெல்லாம் வந்து அஞ்ஞானிகள் கேட்கிற கேள்விகளுக்கான பதில் கொடுக்கிறோம். அஞ்ஞானிகள், தெரியாதவங்க,
குழப்பத்தில் இருக்கிறவங்க, புரிஞ்சுக்காதவங்களுக்கு நாம சின்ன சின்ன ஆன்சர் கொடுக்கிறோம். பட் இது மட்டுமே ஒரு கிறிஸ்தவனுக்கு, இந்த அறிவு மட்டுமே போதுமா? இது மட்டும் போதாது. இதை தாண்டின ஒரு பெரிய அறிவு உண்டா இருக்க வேண்டும். இதை தாண்டி ஒரு பெரிய புரிதல் ஏற்பட்டிருக்க வேண்டும். அதுதான் என்னன்னா நோக்கம். எல்லாம் சொன்ன நோக்கம். நோக்கம் தெரியல அப்படின்னு சொன்னா, நான் சொன்னது மாதிரி ரெண்டு விஷயம் நடக்கும். நோக்கம் தெரியாம எது ஒண்ணு செய்யறோம்னு சொன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு மதம், இன்னொன்னு பாரம்பரியம். சோ நம்ம திருச்சபைக்கு போறோம், எதுக்காக போறோம்? இது நோக்கம் இருக்குதா? ஒரு சர்ச்சுக்கு போறோம், ஒரு பர்பஸோட இருக்கணும். ஆமா, நான் சர்ச்சுக்கு போறேன்னா அங்க கடவுள் வார்த்தையை நான் கேட்கிறேன், நிறைய தெரிஞ்சுக்கிறேன், இன்னும் நான் தேவனை அறிந்து கொள்றதுக்காக நான் ஆலயத்தை போறேன். குட், நல்ல பர்பஸ். இல்ல நான் வார வாரம் போறது பழக்கமாயிடுச்சு, போலன்னா தலை வெடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது சரி கிடையாது. ஏதோ பழக்கத்தெல்லாம் போயிட்டு பழக்கத்துக்காக போகக்கூடாது, எல்லாரும் போறாங்கன்னு போயிடக்கூடாது. அப்படி போனா ஒண்ணு நீங்க மதத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா பாரம்பரியமா அதை செய்கிறீர்கள் அர்த்தம். நோக்கம் தெரியாம செய்வதுல நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. பட் பர்பஸ் இருக்குது. நான் சர்ச்சுக்கு போறதுக்காக எதுக்குன்னா பாரம்பரியத்துக்காகவோ மதத்துக்காக போல, நான் தேவனை அறிந்து கொள்வதற்காக போறேன், தேவனை ஆராதிப்பதற்காக போறேன், தேவனை இன்னும் புரிந்து கொள்வதற்காக போறேன், இன்னும் நான் கற்றுக்கொள்வதற்காக நான் போகிறேன். எத்தனை பேர் சொல்லுகிறேன் அது ரொம்ப நல்ல பர்பஸ் சொல்லி. இதுதான் ஒவ்வொன்றுல பர்பஸ் இருக்குது. நம்ம திருவிருது எடுப்பதுல பர்பஸ் இருக்குது, காணிக்க போடுறது பர்பஸ் இருக்குது, வர்ஷிப் பண்றதுல பர்பஸ் இருக்குது. அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு நல்ல நாள்ல, இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல, நிகழ்ச்சி நாள்ல நாம கேதர் ஆகிறோம், கூடுகிறோம் சொன்னா இதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. கிறிஸ்துமஸ் கொடுத்த ஒரு பெரிய நோக்கம் ஒன்று இருக்குது. அந்த நோக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற பலருக்கு இந்த இப்படிப்பட்ட நோக்கத்தை நாம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அதுதான் ரியல் கிறிஸ்துமஸ். ஆமென். அந்த உண்மையான கிறிஸ்துமஸை நாம் பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் குறித்த நோக்கத்தை படிக்கும் போது, ஏன் பெத்லகேமில் இயேசு பிறந்தார்? நாம் ஒரு வசனத்தை வாசித்தோம், என்ன படிச்சோம்? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அங்க எல்லாமே சொல்றாங்க பாருங்க. நான் இப்ப சொன்ன எல்லா பர்பஸ் அங்க வந்துடும். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு அவர் ஏன் பிறக்கிறார்? அவருக்கு இயேசுன்னு பேர் வைங்க, ஏன்னா அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இதான் பர்பஸ். இயேசு ஏன் பிறந்தார்? பெத்லகேமில் ஏன் பிறந்தார்? அவர் மனுவர்க்கத்தின் பாவங்களை, மனுவர்க்கத்தினுடைய சாபங்களை முற்றுமுடியே நீக்கும்படியாகவே இயேசு பெத்லகேமிலே அவர் பிறந்தார். ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்ன? தேவன் நம்மை ரட்சிக்க பிறந்திருக்கிறார், மீட்டெடுக்க பிறந்திருக்கிறார், விடுதலையாக்க பிறந்திருக்கிறார். இந்த பர்பஸை அறிவிப்பதுதான் கிறிஸ்துமஸா இருக்கிறது. ஆமென். பல நேரங்களில் இப்படிப்பட்ட பர்பஸை கிறிஸ்துமஸ் நாள் என்று போதகர்கள் ரியல் பர்பஸ் அறிவிக்கிறத விட்டுட்டு, இந்த நட்சத்திரத்துக்கு அந்த பேரு, அங்க இருக்கிற இவங்க சாஸ்திரிக்கு இந்த பேரு, அவங்க எந்த நாட்டில இருந்து வந்தாங்க, என்ன கொண்டு வந்தாங்க, அதெல்லாமே ஒரு தேவைதான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் மைய கருத்து என்ன? ரியல் பர்பஸ் என்ன? இயேசு ஜனங்களின் பாவங்களை ரட்சிக்கவே அவர் பிறந்திருக்கிறார். ரியல் பர்பஸ். சிலர் சொல்றாங்க ட்ரீ எல்லாம் ஏன் வைக்கிறீங்க, அதெல்லாம் வைக்கலாமா? இதெல்லாம் தேவையா? ட்ரீ வச்சா என்ன, வைக்காம போனா என்ன? விளக்கு தேவையா? புது உடுப்பு தேவையா? அன்னைக்கே நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாததால பல கோயில் இன்னைக்கு மூடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணக்கூடாது சொல்லி. பட் நாம என்ன சொல்றோம்? இயேசு பிறந்தார்ன்றதுக்கான தேதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பிறந்தார் என்பதற்கான வேதபூர்வமாக பிப்ளிக்கலா நமக்கு ப்ரூஃப் இருக்குது. அவர் பிறந்தாருங்கிறத இன்னைக்கு சொல்லலாம், நாளைக்கும் சொல்லலாம், நாளை மறுநாளும் சொல்லலாம், ஜனவரி சொல்லலாம், பிப்ரவரி சொல்லலாம், மார்ச் சொல்லலாம், ஏப்ரல்லையும் சொல்லலாம். பிறந்தாருன்றத என்னைக்கு வேணா சொல்லாங்க. குறிப்பா இன்னைக்குதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சார் இன்னைக்கு சொன்ன 4 பேர் வராங்கன்னா இன்னைக்கும் சேர்ந்து சொல்லலாம். ஆமென். ஒருவேளை
ஆசிய கண்டத்துல எல்லாருமே சேர்ந்து இந்தியாவில் எல்லாரும் முடிவு எடுத்து இனிமே நாங்க டிசம்பர் 25 கொண்டாட மாட்டோம். இந்தியாவில் இருக்கிற எல்லா சிட்டிசன்ஸ் சேர்ந்து சொல்றான்னு வைங்க, நாங்க இனிமே மார்ச் 27 தான் நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாட போறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அவங்க கூட சேர்ந்து 27 கொண்டாட ஆரம்பிச்சுவேன். ஏன்னா நான் கடவுளை அறிவிப்பதற்கு அந்த நாள் நல்ல நாளா நான் எடுத்துப்பேன். ஏமே இல்ல பிப்ரவரி 31 தான் அறிவிப்பேன்னாலும் அன்னைக்கு நான் ரெடி. ஹலோ இருக்கிறீங்களா? இல்ல பிப்ரவரி 31 தான் நான் இயேசுவை அறிவிப்பு கிறிஸ்துமஸ் நாங்க செலிப்ரேஷன் பண்ணுவோம். ரைட், என்னைக்கு எடுத்தாலும் ரெடி. நீங்க என்னைக்கு கொண்டாடுறீங்களோ, என்னைக்கு கேதர் ஆகுறீங்களோ, என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கு நான் சொல்லுவதுக்கு ரெடி. ஏன்னா ஜனங்க இன்னைக்குதான் கொண்டாடன்னு முடிவு பண்றானா இயேசு அறிவிங்க. அது ஒரு வாய்ப்பா இருக்கட்டும், அது ஒரு நோக்கமாக இருக்கட்டும். கிறிஸ்துவின் பிறப்பு அறிவிப்பதுல அந்த நாளை நாம் உபயோகப்படுத்துவது எந்த தப்பும் கிடையாது. பாருங்க, இந்த மதம் தான் பாருங்க, இன்னைக்கு செய்யக்கூடாது, அன்னைக்கு செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. மதம் நம்மள நல்ல நோக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு தடை விதித்து விடுகிறது. பல சர்ச்சஸ் க்ளோஸ் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா பைபிளே இல்லைன்னு சொல்லி, அடக்கடவுல பைபிள் 25 பிறந்தார் இல்ல, ஆனா இயேசு பிறந்தான் இருக்குது இல்ல. இயேசு பிறந்தான்றதுக்கு போய் சொல்லாமே, அது ஏன் நீ சொல்லாம இருக்கிறாங்கன்னு தெரியல. சரி, அவர்கள் எப்படி இருந்தாலும் இந்த திருச்சபைக்கு வருகிற நாம ஒரு நோக்கத்தோட வருகிறோம், நோக்கத்தோட கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். ஒரு ஃபர்ஸ்ட் நோக்கம் என்ன? இயேசு ஏன் பிறந்தார் என சொல்லப்பட்டுள்ளது. ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கவே இயேசு உலகத்தில் பிறந்தார். கடவுள் மனுஷன் மீட்டெடுக்க பிறந்திருக்கிறார். ஏன் மனுஷன் மீட்டெடுக்கிறதுக்கு அவர் ஏன் பிறக்கணும்? ஏன் அவர் வரலன்னா மனுஷன் மீண்டு கொள்ள முடியாத, மீட்டெடுக்கப்பட முடியாதா? அவ்வளவு பெரிய பிரச்சனையா? கடவுள் தான் நம்மளை ரட்சிக்கணும் அளவுக்கு அப்படின்னுங்க பெரிய பிரச்சனை. வெறும் பாவம் தானே. ஏன் அந்த பாவத்துக்கு நாமெல்லாம் சேர்ந்து, மனுஷர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி அதுக்கு ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி நாம சேவ் ஆக முடியாதானா? ஆக முடியாது. இது அப்படிப்பட்ட பிரச்சனை. ஏன்னா மனுஷனால ராக்கெட் கண்டுபிடிக்க முடியும், மனுஷனால விமானத்தை கண்டுபிடிக்க முடியும், சயின்ஸ் கண்டுபிடிக்க முடியும், மனுஷனால எல்லா வைரஸ் கிருமிகள் அழிக்க மருந்து கண்டுபிடிக்கப்பட முடியும். ஆனா மனுஷனால எதை கண்டுபிடிக்கப்பட முடியலன்னா, மனுஷன் பாவின்றதையும் பாவத்துக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், அது மனுஷனால் முடியாது என்பதை மனுஷனுக்கு தெரியவில்லை. மனுஷன் பாவியா இருக்கிறான், இதுக்கு மனுஷன் தீர்வு இல்லை என்பதை அவன் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நேரமாக காலங்கள் ஆக்கப்பட்டு விட்டது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அல்லவா, ஆதாம் பாவம் செய்த பிறகு கடவுள் உடனே இயேசுவை அனுப்பல. ஆதாம் பாவம் செஞ்சு பல ஆயிரம் வருஷம் கேப் இருக்குதாங்க. மோசே காலம் போய், ஆபிரகாம் காலம் போய், யோசுவா காலம் போய், இப்படி வரிசையா காலங்களா போகுது. இப்படி பல ஆயிரம் வருஷம் கடந்து போன பிறகு எப்ப பிறந்தார் இயேசுன்னு நமக்கு தெரியும். லாஸ்ட் 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு பிறந்தார். அப்ப அதுக்கு முன்னால ஏன் பிறக்கலன்னா, கடவுள் கேப் கொடுக்கிறாரு. இந்த கேப்பை ஏன் கொடுக்கிறார்னா, மனுஷன் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் பாவியா இருக்கிறேன், என்னோட பாவங்களுக்கு நான் என்ன பிராயச்சித்தம் பண்ணினாலும் என்னை நானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. என்னை ரட்சிக்க ஆண்டவன் மட்டும்தான் வரணும். ஆண்டவன் இல்லைன்னா எனக்கு மீட்பு இல்லை என்பதை மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா மனுஷன் கேட்டுருவான், என்ன ஆண்டவரே, நாங்க எவ்வளவு வேலை எல்லாம் பாக்குறோம், நாங்க சந்திரமண்டலத்துல ராக்கெட் அனுப்பி இருக்கிறோம், இதெல்லாம் பண்ற நாங்க இந்த பாவத்துக்கு நாங்க ஏதாச்சும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்க மாட்டோமா? இதுக்கெல்லாம் நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க, நாங்களே பார்த்திருப்போம்னு சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு விட்டாரு. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு விட்டாரு. இயேசு பிறக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலதான் சாக்ரட்டிஸ் பிறக்கிறாரு, அரிஸ்டாட்டில் பிறக்கிறாரு, பிளேட்டோ பிறக்கிறாரு. இவங்கெல்லாம் யாருன்னா கிரேக்க நாட்டுடைய தலை சிறந்த மேதாவிகள், கிரேக்க நாட்டினுடைய தலை சிறந்த தத்துவ ஞானிகள். இவங்க பேசப்படாத தத்துவங்களே கிடையாது. ஏகப்பட்ட தத்துவங்கள், உலகளாவிய தத்துவங்கள் அல்டிமேட்டா பேசிட்டாங்க. இவங்க தத்துவங்களை கேட்கறதுக்கு பல லட்ச மக்கள் கூடி வருவாங்க. அப்படிப்பட்ட மேதாவிகளும் உலகத்துல பிறந்தாங்க. எல்லா தத்துவத்தையும் பேசிட்டாங்க. ஆனா கடைசியில அவங்களால ஒண்ணு புரிஞ்சிச்சு, நாம பேசுற தத்துவத்தால வச்சு மனுஷனோட பாவத்துக்கு மீட்பு ஏற்பட போவது
கிடையாது. தத்துவம் நல்லா இருக்கும், ஆனா மீட்பு தத்துவத்துல கிடையாது. அப்ப சாக்ரட்டிஸாலேயோ அரிஸ்டாட்டோவாலேயோ பிளேட்டோவாலேயோ இன்னும் ஏராளமான மத போதகராலேயோ தலைவராலேயோ உலகத்துக்கு என்ன கொண்டு வர முடியல? ரட்சிப்பு கொண்டு வரவே முடியல. மனுஷனுக்கு ரட்சிப்பு வேணும், மனுஷன் பாவி, இந்த பாவத்துக்கு மீட்பு வேணும்ன்றது யாராலும் கொண்டு வர முடியல. எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க, எல்லாம் பேசிட்டாங்க. ஆனா ஒரு குறை இருந்துட்டே இருக்குது, மனுஷன் பாவியா இருக்கிறான், இந்த பாவத்துக்கு விமோசனம் கிடையாது. இதுக்கு அப்புறமா தான் இயேசு பிறக்கிறார். எல்லாம் முடிஞ்சு வந்து போன பிறகு இயேசு பிறக்கிறாரு. இயேசு பிறக்கும் போது சொல்றாரு, அவர் ஏன் பிறந்தார் சொன்னா, அவர் தத்துவம் பேசுறதுக்காக பிறக்கல, இன்னொரு மதத்தை ஸ்டார்ட் பண்ண பிறக்கல. அவர் பிறந்ததுக்கு எதுக்கு நான் பர்பஸ் சொல்றாங்க, மனுஷர்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்க இயேசு உலகத்துல பிறந்தார். அதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் நான் ஏன் கொண்டாடுறேன்? இயேசு பிறந்தார், அதை நான் நம்புறேன். அவர் ஏன் பிறந்தார்? உலகத்தாரோட பாவங்களை சுமந்து தீர்க்கவே இயேசு பெத்லகேமிலே அவர் மனுஷனாய் அவதரித்தார். இதுதான் மெயின் பர்பஸ். ரெண்டாவது, ஏன் கடவுள் வந்து மீட்பை ஏற்படுத்தணும்? மனுஷனே மீண்டெடுக்க முடியாதுன்னா முடியாது. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். அதாவது கடவுளுடைய கனெக்ஷன்ல கிடையாது, கடவுளுடைய அந்த ஃபெலோஷிப்ல கிடையாது. எல்லாருமே பாவிகள். எல்லாரும் பாவிகள். எல்லாரும் பாவிகள்னா எல்லாரும் சேத்துல இருக்கிறாங்க, சகதியில் இருக்கிறாங்க. தாவீது உளையான சேற்றில் இருந்த என்னை என் தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தினீர், என் அடிகளை உறுதிப்படுத்தினீர். என்ன அங்க சொல்ல வராங்கன்னா, கிறிஸ்து மீட்டெடுக்கிறதுக்கு முன்னால எல்லாருமே உளையான சேற்றில் இருக்கிறாங்க. எல்லாம் உளையான சேரு, அது பயங்கரமான சகதியில் இருக்கிறாங்க. அது எல்லாருமே இதுல வந்து இவரு பரவாயில்ல அவரு பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே அதுலதான் இருக்கிறாங்களா, எல்லாருமே சேத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த சேரோட ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, கொஞ்சம் நகர்ந்தா கூட ஒரு இன்ச்சு சேத்துல விழுந்தா சைலண்டா இருந்தா கூட இருக்கலாம், ஒரு 2-3 நாள் இருக்கலாம் உயிரோட. ஏதாச்சும் புத்திசாலித்தனமா பக்கத்துல இருக்கிறவனை காப்பாத்துறான், அவனை காப்பாத்துறான், இவனை காப்பாத்துறவே இல்லை, நான் வெளியே போயிருன்னு சொல்லி கைய கால அசைச்சோன்னு சொன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஆக்ஷன் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் பிரஷரா மாறும். உள்ள பிரஷரா கன்வெர்ட் ஆகி சேத்துல நீங்க அசைக்க அசைக்க கொஞ்சம் கொஞ்சமா. ஹலோ, இதுதான் பிரச்சனை. எல்லாரும் பாவிகள்ன்றாங்க, எல்லாருமே சேத்துல கிடக்குறாங்க. இதுல வந்து இவன் நல்லவன் அவன் நல்லவன், இவங்க பரவாயில்ல அவங்க பரவாயில்ல யாரும் சொல்லவே முடியாது. இதுல சாக்ரட்டிஸாலையும் மத்தவங்களை காப்பாற்ற முடியாது, இல்ல வேற ஒரு தலைவராலையும் இன்னொருத்தவங்களையும் காப்பாற்றிட முடியாது. யாராலையும் யாரும் காப்பாற்றப்பட முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். ஒரு எபிலிட்டி இல்லாமல் போயிட்டாங்க. தங்களை தால காத்துக்கொள்ள முடியாது, மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியாது. சோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல தான் கடவுள் மனுஷன் மீட்டெடுக்க உலகத்து வர. அதாவது சேத்துல இருக்கிறவன் ஒருத்தன் மீட்டெடுக்கணும்னா சேத்துக்கு வெளியில ஒரு ஆள் இருக்கணும். அவனும் சேத்துக்குள்ள இருந்து பரவாயில்ல நான் போனா பரவாயில்ல உன்னை நான் காப்பாத்துருவான்னு சொன்னா, காப்பாத்த கை வச்சானா முதல்ல இவன் தான் உள்ள போவான், அடுத்த ஒரு தொட்டாரியை உள்ள போயிடுவான். சேரோட பிரச்சனை தான். இப்படி இருக்கிற நேரத்தை இயேசு உலகத்து வரார். இவர் பூமியிலிருந்து வந்தவர் அல்ல, விண் உலகத்திலிருந்து பூமிக்கு வந்தவர். பூமியிலிருந்து வந்தல, மேலிருந்து கீழே வராரு. கீழே இருக்கிறவங்க சேர்த்துல கிடக்குறாங்க. இப்ப கீழே இருக்கிறவங்க யாரும் இவங்களை மீட்டெடுக்க முடியாது. அப்ப இவங்களை மீட்டெடுக்க மேல இருந்து ஒருத்தர் வந்தாதான் உண்டு. அந்த மேல இருந்து வந்தவர் தான் பெத்லகேமிலே பிறந்த இயேசு கிறிஸ்து. கன்னி மரியாள் வயிற்றிலே அவர் குழந்தையாய் அவதரித்தார். இந்த இயேசு அங்கே பிறந்தார். இவரால் தான் உலகத்துக்கு மீட்பு ஏற்பட போகிறது என்று வேதத்துல படிக்கிறோம். அதுதான் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், ரட்சிக்கிறவர், மீட்டெடுக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல செய்தி பாருங்க. மீட்பு விடுதலை கொடுக்கிறதுக்கு மேல இருந்து கீழே வந்துட்டாரு.
நாம மேல போய் அவரை தேடிட்டு போல, அவரே தேடி நம்ம கிட்ட வந்துட்டாரு. இவர் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறாரு, ஒரு விமோசனத்தை கொடுக்கிறாரு, ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறாரு. உனக்கு மீட்பு இருக்கு, உனக்கு விடுதலை இருக்கு, உனக்கு விமோசனம் இருக்கு. இந்த காலை வேளையில இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில ஒன்றை நம்பிக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த நிலையில் சிக்கிக் கொண்டிருந்தாலும் உங்களை விடுதலையாக்க, மீட்டெடுக்க இயேசு என்கிற ஒருவர் பெத்லகேமிலே அவர் அவதரித்திருக்கிறார். சோ உங்க நம்பிக்கை அவர் மேல் வைங்க. அத கிறிஸ்துமஸ்ன்றது இப்படி பர்பஸ் நான் அறிந்து கொள்ளும் போது பாருங்க, எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விமோசன நாளா இருக்கும். இந்த பர்பஸ், இந்த நோக்கம் தெரியலன்னு சொன்னா இன்னைக்கு கொண்டாடி இருக்கலாம், இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம், பட் நாளைக்கு அந்த ஹாப்பி இருக்குமான்னு சொல்லவே முடியாது. இதான் கிறிஸ்துவனுடைய நிலைமை. இதான் மதத்தில் உள்ள மதவாதிகளுடைய, மதத்தில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு பண்டிகைக்கு நல்லா இருப்பாங்க, பட் பண்டிகை முடிஞ்ச பிறகு டல் ஆயிடுவாங்க. ஹலோ, ஏன்னா அவங்க பர்பஸ் இல்லாம கொண்டாடுறாங்க, நோக்கம் தெரியாம அவங்க செலிப்ரேஷன் பண்ணிடுறாங்க. பட் நோக்கத்தோட செலிப்ரேஷன் பண்ணும்போது இன்னைக்கு என்ன புத்துணர்ச்சியோடு இருப்பார்களோ நாளைக்கும் அதே புத்துணர்ச்சியோட இருப்பார்கள். சரி, ஒண்ணு படித்தோம். அப்ப இயேசு வந்து மீட்டெடுக்க வந்தார், விமோசனம் கொடுக்க வந்தார். இது man cannot save himself. மனுஷன் தன்னைத்தானே ஒருபோதும் ரட்சித்துக் கொள்ளவே முடியாது என்பதுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ஒரு உதாரணம் எங்கன்னு சொன்னா, யோனா எழுதின புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த யோனா எழுதின புஸ்தகம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு புஸ்தகம். அதுல என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இல்ல எடுத்துறீங்களா, 1073 பக்கம், 1073 பக்கம் யோனா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நான் படிக்கிறேன். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். மீட்பை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம். மனுஷன் தன்னைத்தானே காத்துக்கொள்ள முடியாது. இப்போ இந்த மீட்பு எங்கிருந்து கிடைக்குது, எப்படி கிடைக்குதுன்னு பாக்குறோம். நான் முதல்ல சொன்னது சேத்துல விழுந்தான்னு சொன்னேன். இது எல்லாருமே அதுக்குள்ள இருக்கிறோம். இப்போ யோனான்ற ஒரு நபரை, அவன் நினிவேக்கு போக வேண்டிய ஆளு, வேற ஊருக்கு போகணும்னு நினைச்சு பிளான் பண்ணதுனால அந்த கப்பல் என்ன செய்யுது, தள்ளாடுது. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்னை தூக்கி கடல்ல போடுங்க. கப்பல் என்ன ஆகாது, சீட்டு போடும்போது அவன் பேர் வருது, கரெக்டா தண்ணியில போட்டாங்க யோனாவை. சரி, நல்லா கவனிங்க. ஒரு பெரிய கப்பல் சமுத்திரத்தின் நடுவுல இருக்குது, ஆளை தூக்கி போட்டாங்க. கடல்ல விழுந்து போன ஒரு ஆளை ஒரு பெரிய மீன் வந்து என்ன பண்ணிச்சான், அப்படியே கேட்ச் பண்ணவன, அப்படியே பிடிச்சிது. அப்போ ஒரு ஆளு மீனோட வயிற்றுக்குள்ள போய் உட்கார்ந்து பிரேயர் பண்ற அளவுக்கு ஒரு மீன் இருக்குது சொன்னா, அப்ப அந்த மீன் எவ்வளவு பெரிய மீனா இருக்கும் பாருங்க. ஹலோ, எல்லா மீன் நம்ம வயிற்றுக்குள்ள போகுது, ஆனா அவன் மீன் வயிற்றுக்குள்ள அவன் போயிருக்கிறான். அது எவ்வளவு பெரிய மீனா இருக்கும், எவ்வளவு பேர் வாயா இருக்கும். ஆனா போட்ட உடனே அது கேட்ச் பண்ணுது. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, பெரிய பெரிய மீன்கள் எல்லாமே கடலுடைய நடுவுல இருக்கும்னு சொல்றாங்க. ரொம்ப ஆழமான பகுதியில தான் பெரிய பெரிய மீன்கள் இருக்கும். ரொம்ப டீப்பான டெப்தான பிளேஸ், அதெல்லாம் ரொம்ப டார்க் பிளேஸ் சொல்றாங்க. அவ்வளவு சீக்கிரம் அங்கெல்லாம் போனா வெளியே ரிட்டர்ன் வரவே முடியாது. அங்க விழுந்தானா விழுந்ததுதான். ஒண்ணு மீனுக்கு எரியாகிறாரோ, இல்ல மூச்சு தன்னை செத்து போறாரோ, ஏதோ நடக்கும். சோ அதெல்லாம் வந்து டெத் பாயிண்ட் சொல்லுவாங்க. உள்ள விழுந்தா, ஏன் பெரிய பெரிய விமானத்தை இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கிறாங்க, கடலை விழுந்தது. இவ ஆளல ஏமாத்திரம் 6 அடி 7 அடி உள்ள ஆள்லாம் போனா ஒண்ணு தேடவே முடியாது. அப்போ ஒரு டீப்பான ஒரு டெப்த் பிளேஸ்க்குள்ள ஒரு ஆள் விழுந்துட்டான். ஒரு மீன் பிடிச்சிச்சு. இந்த நேரத்துல யோனா என்ன பிரேயர் பண்றான், ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க,
எனக்கு உதவி செய்யுங்க, மீட்பு தாங்க. சோ இவனாகவே நீந்தி போக முடியாதா? இவன் நீந்தி போக தெரியாது, அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அது நீந்துற இடமும் கிடையாது, வேற எந்த முயற்சியும் எடுக்க முடியாது. நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை. அந்த இடத்துல கடவுள் தான் எனக்கு உதவி செய்யணும், கடவுள் செய்யலன்னா வேற வழியே கிடையாது. சோ கடவுளை நோக்கி விண்ணப்பிக்கிறான், கடவுளை நோக்கி முறையிடுகிறான், பிரார்த்தனை பண்றான், பிரேயர் பண்றான். அந்த இடத்துல அந்த என் சத்தத்தை கேட்டீர், அந்த இடத்துல பிரேயர் பண்றான். கடவுள் என்ன பண்றாரு? அவன் சத்தத்தை கேட்கிறார், அவனுக்கு அவங்க விமோசனத்தை கொடுக்கிறார். மீன் அவனை கரையில வந்து தள்ளிவிட்டது. எத்தனை பேர் நம்புறீங்க? சோ இப்படி ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன்ல, ஒரு நிலைமையில யோனா இருக்கும்பொழுது ரட்சிப்பு கடவுளிடத்திலிருந்து வருகிறது அவனுக்கு. படிக்கிறேன் 9ஆம் வசனம் 2:9. நானவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. விடுதலை கடவுளால் மட்டும் கொடுக்க முடியும் அப்படின்றதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை என்ன படிக்கிறோம் சொன்னா, இன்னொரு பகுதியை பார்க்கலாம். என்னாகமம் 21:9. என்னாகமம் 21:9. என்னாகமம் 21:9. அப்படியே மோசே வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இங்க இந்த சம்பவத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதோட பின்னணியை நான் சொல்லிடுறேன். எகிப்துல இருந்து இஸ்ரவேலர்கள் பிரயாணப்பட்டு கானானுக்கு போக போறாங்க. போற வழியில அவங்களுக்கு வனாந்தரத்துல அவங்க தங்கி இருக்கிறாங்க. வனாந்தரத்துல தங்கி இருக்கும் போது, வனாந்தரம் அவங்களுக்கு தெரியும், அங்க ஃபுல்லா மணலா இருக்கும் அல்லவா? இந்த மணலுக்குள்ள இருக்கிற சில பாம்பு, விஷ பாம்புகள் என்ன பண்ணுதுன்னா, அந்த வனாந்தரத்தை தங்கி இருக்கிறாங்கள கொட்டுது, அவங்கள கடிக்குது. கடிக்கிற ஒவ்வொரு மேற்குள்ள அந்த பாய்சன் போய் செத்து போயிடுறாங்க. பல ஆயிரம் பேர் சாவுறாங்க. டெய்லி பாம்பு கடிப்பட்டு விஷம் ஏறி செத்து போறது அதிகமாயிட்டே போகுது நாளுக்கு நாள். ஏன்னா இவங்க தங்கி இருக்கிற இடத்துல எந்த இடத்துல தெரியாது, டெய்லி சாகுறாங்க. சோ இந்த நேரத்துல இவங்க மீட்புக்காக, விடுதலைக்காக மோசே கடவுளத்துல பிரேயர் பண்றாங்க. ஆண்டவரே, ஜனங்கள் அங்கிருந்து கொண்டு வந்தீர், ஆனா இந்த இடத்துல பாம்பு கடிப்பட்டு விஷம் ஏறி இங்க சாவுறாங்க, இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு மோசே கேட்கும் போது கடவுள் என்ன சொல்றாரு பாருங்க. பெரிய ஒரு சொல்யூஷன் சொல்ல அவர் சிம்பிளா சொல்றாரு, பாம்பு கடிப்பட்டு சாகுறானா அதே மாதிரி ஒரு பாம்பை வெண்கலத்துல செஞ்சு ஒரு பெரிய போலை ஏற்படுத்தி அந்த போலுக்கு மேல சர்ப்பத்தை வை. இந்த பாய்சன் யாருக்கெல்லாம் ஏறுதோ, பாம்புனால யாரெல்லாம் கடிக்கப்பட்டு பாய்சனால பாதிக்கப்பட்டு மரணத்துக்கு போராடுறானோ, ஜஸ்ட் அவன் அந்த சர்ப்பத்தை பார்த்தா போதும், அப்பொழுது அவன் பிழைப்பான். எல்லாம் பிழைப்பான். சோ கடவுள் கொடுக்கிற சொல்யூஷனை கவனிக்கணும். ரட்சிப்பு என்பது கடவுளுடையது. சொல்யூஷன் அவர் என்ன கொடுக்கிறாரு? நம்முடைய மீட்புக்கு நம்மள பெரிய பெரிய காரியத்தை செய்ய சொல்ல, அவர் கொடுக்கிற சின்ன சின்ன விஷயத்தை செய்ய சொல்றாரு. பாருன்னா பாரு, கேளுனா கேளு, சொல்லுன்னா சொல்லு. பாம்பால கடிக்கப்பட்ட பிறகு அங்க சொல்ற மோசடி, பாம்பு கடிச்சு சாவறாங்க, டக்குனு போய் அந்த வெண்கல சர்ப்பத்தை பாரு, நீ பழச்சிப்ப. என்ன மோசே, ஏதாச்சும் கஷாயம் கொடுக்க கூடாதா, ஏதாவது மருந்து மாத்திரை கொடுக்க கூடாதா, இல்ல அந்த பாய்சன் எடுக்கிற அளவுக்கு ஏதாச்சும் வேலையை பண்ணக்கூடாதா? எதுவுமே செய்யாம பாய்சன் உள்ள இருக்குது பார்த்தா சரியாடுனா, பாக்குறதுக்கு பாய்சன் என்னை விட்டு டீஆக்டிவேட் ஆகிறதுக்கும் அது என்னை விட்டு போறதுக்கும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ஷனே கிடையாது. சம்டைம் மனுஷிகமா நாம திங்க் பண்ணும்போது ஒன்னோட ஒண்ணு கனெக்ஷன் இல்லாத அளவுக்கு இருக்கும். பட் பைபிள் சொல்லுது, பார்த்தால் பிழைப்பான். பார்த்தா பாய்சன் முறிஞ்சிடும், பார்த்த உடனே பாய்சன் வேலை செய்யாது. இது கேட்டா நம்புற மாதிரி இல்ல.
ஆனா பைபிள் ஒண்ணு சொல்லுதுன்னா அதை நம்பும் போது பாருங்க பெரிய மீட்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை நம்புறீங்க? அப்போ பல பேர் என்ன பண்றாங்க, பாம்பினால் கடிக்கப்பட்ட பல பேர் அந்த அந்த படத்தை பார்க்கறாங்க, மீட்க சேவ் ஆயிடுறாங்க. ரொம்ப கடவுள் மனுஷனுக்கு ரட்சிப்பு கொடுக்கிறது ரொம்ப சுலபமா தராரு, சிம்பிளா தராரு இல்லவா? அடுத்தது இப்படிதான் அவருடைய ஒர்க் இருக்கும். எப்படி கடவுள் இந்த மீட்பை தராரு அதை மட்டும் ஒரு வாட்டி பார்த்தலாம். எப்படி மீட்பை தராரு? மீட்பை தருவதற்கு கடவுள் இதே மீட்பு தான் எல்லாருக்கும் தேவை இன்னைக்கு. ஸோ வலியிலிருந்து, வியாகுலத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, கடன் பிடியிலிருந்து, எல்லாத்துக்குமே ஒரு விமோக்ஷனம் வேணும், மீட்பு வேணும்னு நாம நினைக்கிறோம் அல்லவா? இந்த மீட்பையும் விமோக்ஷனத்தை கொடுக்கும்படியாக தான் இயேசு பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். எப்படி கிடைக்கும்? என்னங்க அவ்வளோ கொடிய பாய்சனோட பாம்பு கடிச்சது, பார்த்தா சேவ் ஆயிட்டான். சரி, இந்த மாதிரி ஒரு மீட்பு எனக்கு எப்படி கிடைக்கும்? என்னுடைய வாழ்க்கையில இருக்கின்ற சிக்கல்ல இருந்து, நெருக்கத்தை நான் எப்படி மீட்பு அடைய முடியும்? சோ இதெல்லாம் ஒரு சிம்பலாக்கில கொடுத்துக்கிறாங்க, அதாவது நிழலாட்டமா கொடுக்கப்பட்டுள்ளது. அங்க காண்டதெல்லாம் நிழல், ரியல் ஒண்ணு இருக்குல்லவா? அந்த ரியலை எப்படி படிக்கிறோம்? இந்த மீட்பை எப்படி நாம் பெற முடியும்? எப்படிப்பட்ட விடுதலை எப்படி அடைய முடியும்? எப்படி அனுபவிக்கப்பட முடியும்? பாருங்க, இந்த மாதிரி ஒரு கிறிஸ்துமஸ் உடைய நோக்கத்தை நம்ம கவனிக்கும் போது, சோ அங்க நடந்ததெல்லாம் நாமும் அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவிக்கும் போது தாங்க நம்முடைய லைஃப்ல இந்த கிறிஸ்துமஸ் உடைய அந்த மகிழ்ச்சி நீண்ட நாள் நம்முடைய வாழ்க்கை தொடர ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். எப்படி இதை நாம் இந்த மீட்பை எப்படி நாம் பெற முடியும்? எப்படி அடைய முடியும் இந்த மீட்பை? சேம் பேட்டர்ன் தான். மீட்பை எப்படி அடைய முடியும்? மீட்பு உண்டாவதுக்கான வழி என்ன? ஒண்ணு கடவுளுடைய கருணை, கடவுளுடைய கருணை. இன்னொன்னு நம்முடைய விசுவாசம். அவர் எவ்வளவு கருணை உள்ளவராய் இருந்தாலும் எனக்குள்ள டிராப் கூட விசுவாசம் இல்லாத பட்சத்துல கடவுளுடைய கருணையில நான் எது ஒன்றையும் அனுபவிக்கவே முடியாது. சோ கடவுள் கருணை உள்ளவர். கருணை என்ன? கொடுக்குது. கருணையோட எனக்கு என்ன பண்றாரு? அவரு கொடுக்கிறாரு. அவர் கொடுக்கிறத ரிசீவ் பண்றக்கூடிய கெப்பாசிட்டி தான் ஃபெய்த். ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி தான் ஃபெய்த், விசுவாசம். அப்ப கடவுள் கொடுக்கிறாரு, என் விசுவாசத்தை நான் அப்ளை பண்ணி நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்ப விசுவாசம் இல்லாத பட்சத்துல கடவுள் கொடுக்கிறத நான் அடையவே முடியாது. பாருங்க, அங்க கூட சொன்ன காலையில ஒரு சர்ச்சில், இப்போ நம்முடைய கவர்மெண்ட் நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்கன்னு வைங்க. இது உண்மை கிடையாது, ஜஸ்ட் ஒரு செய்திக்காக சொல்றேன், வெளியில போய் சொல்லக்கூடாது. பாஸ்ட் இப்படி சொன்னாருன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அபிஷியல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு இந்திய நாட்டு குடிமகனுக்கு 10 லட்சம் ரூபாய் 2026 முதல் வாரத்திலிருந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க. 2026 இருந்து 10 லட்சம் ரூபாய் தராங்க, ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனுக்கு, குடிமகனுக்கு கிடைக்கும் அப்படி சொல்றான்னு வைங்க. அப்போ அந்த கவர்மெண்ட் ஒரு டிமாண்ட் பண்றாங்க. என்ன டிமாண்ட் பண்றாங்க? ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனும் இதை பெற முடியும். பட் சிட்டிசன் பெறுவதற்கு ஒரே ஒரு டிமாண்ட், அவங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும் ஓபன் பண்ண போதும், அதனுடைய ப்ரூஃபை காமிச்சு இந்த தொகையை அவர் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா வைங்க. இவ பாருங்க, பேங்க் அக்கௌண்ட் இல்லாத ஆளு கூட உடனடியாக அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு நடு நடந்துட்டு இருப்பான். விளங்குதா நான் பேசுறது? ஏன்னா கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிச்சு, பெறுவதற்கு அக்கௌண்ட் முக்கியம் போது வேற வழி இல்லை. எதையாச்சும் செலவு பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டிய வேலையை பார்க்கணும். ஒருவேளை அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியலங்க, அக்கௌண்ட் ஓபன் பண்ற அளவுக்கு என்ற சக்தியே கிடையாதுங்க, அந்த அரசாங்கம் கொடுக்கணுன்ற அரசாங்கம் ஏன் கையில கொடுக்க கூடாதுன்னா கையில எல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னா கையில கேஷா கொடுத்தா அது இல்லீகல், அது கருப்பு பணம் ஆயிடும். கவர்மெண்ட் உங்களுக்கு லீகலா கொடுக்கணும்னு நினைக்குது,
வெள்ளை பணமா இருக்கணும்னு நினைக்குது. லீகல் மணியா இருக்கணும். உங்க கையில அந்த பணம் வந்துச்சுன்னா நாளை பொழுதுல உங்களை வேற யாரும் கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்த பிறகு அது கவர்மெண்ட் பணம், அது வெள்ளை பணம். உங்க பாக்கெட்ல பணம் கொடுத்தாச்சுன்னா அது கருப்பு பணம், அது இல்லீகல் மணி. நாளைக்கு எந்த ஈடியோ வரலாம், எந்த ரைடு வரலாம், யாரும் உங்க மேல் புகாரும் அளிக்கலாம், நீங்க தப்பிக்கவே முடியாது. பாருங்க, கவர்மெண்டே உங்களுக்கு லீகலா இப்படிதான் கொடுக்கணும்னு ஒரு விதிமுறைகள் வைத்திருக்கும் போது தேவனும் உங்களுக்கு மீட்பை கொடுக்கணும் விரும்புறாரு. கருணை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்பு நிறைந்தவர். உங்க வாழ்க்கையின் எல்லா வகையான சூழ்நிலையிலிருந்து உங்களை விமோசனம் பண்ண, உங்களை விடுதலையாக்க அவர் தீவிரமா இருக்கிறாரு, கருணை உள்ளவரா இருக்கிறாரு. பட் காட் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன, காட் எதிர்பார்ப்பது என்ன, காட் கேட்கறது என்ன? விசுவாசம். எல்லாம் விசுவாசம். விசுவாசம் இருந்தா போதுன்றாரு. அப்ப இந்த விசுவாசத்தை பெறுவதற்கு வழியை ஏற்படுத்தணும் அல்லவா கிறிஸ்தவர்கள்? பாருங்க, தீத்து எழுதின புஸ்தகம், தீத்து எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தீத்து 2:11. தீத்து 2:11. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. அதாவது எல்லா மனுஷருக்கும், எல்லா மனுஷருக்கும், பட்சபாதமே கிடையாது. இதுல எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. எல்லாருக்குமே கிடைக்கும். எல்லாருக்குமே ரட்சிப்பை அளிப்பதற்கு கடவுளுடைய கிருபை, ரட்சிப்பை அளிக்க கடவுளுடைய கிருபை பிரசன்னமாகி. பிரசன்னமாகி. இந்த பிரசன்னமாகினா என்ன அர்த்தம் சொன்னா, அப்பீட் ஆயிருக்குது, வெளியாக்கப்பட்டுள்ளது. எல்லாருக்குமே கிடைக்கும். இது யாருக்கும் விதிவிலக்கு இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கும். For the grace of God that brings salvation has appeared to all men. அது வெளியரங்கமாக்கப்பட்டுள்ளது. ஹலோ, வெளியரங்கமாக்கப்பட்டுள்ளது. வெளியரங்கமாக்கப்பட்டுள்ளது, அப்பீல் ஆயிடுது, வெளியா வந்துடுச்சு. எல்லாருமே பெற முடியும் என்று சொல்றாங்க. விசுவாச கிருபையானது எல்லாருக்கும் வழங்குவதற்கு தேவன் சித்தமா இருக்கிறார். யாருக்கும் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே கிடையாது. எல்லாருக்குமே, எப்பேற்பட்ட மனுஷனும் கிடைக்கும். இதை பெறுவதற்கான வழி என்ன? கடவுளுடைய கருணை. கடவுளுடைய கருணை அடைவதற்கான ஒரே ஒரு டிமாண்ட் விசுவாசம். Faith is the gift of God and our only response to God's grace. விசுவாசம் தேவனுடைய வரமாய் இருக்கிறது. அவருடைய கருணையை ரெஸ்பான்ஸ் பண்றது விசுவாசம் மட்டுமே. அவர் கருணை பெறுவதற்கு எதுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது? விசுவாசம். கண்ணீருக்கெல்லாம் பவர் கிடையாது. அழுதா கடவுள் கொடுக்க மாட்டாரா? நீங்க போய் கவர்மெண்ட் அழுது பாருங்க, கலெக்டர்கிட்ட போய் முறையிட்டு பாருங்க, மனு எழுதி அவங்கதான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, எல்லாருக்கும் 10 லட்சம் தரேன்னு சொன்ன பிறகு இப்ப அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டியதான். இல்லைங்க என்கிட்ட அந்த ப்ரூஃப் இல்லை, இந்த ப்ரூஃப் இல்லைங்க, போக முடியலங்க, வர முடியலங்க, முடியலங்கன்னா பெறவே முடியாது கடைசி வரைக்கும். அப்போ எல்லாருக்குமே கிடைக்கும் கவர்மெண்ட் சொன்ன எல்லாரும் பெற முடியும். அவங்க சொன்ன ஒரு டிமாண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. அப்ப கடவுளுடைய கருணையும் அது மாதிரிதான். பரலோகத்தின் அரசாங்கம் சொல்லுது எல்லாருக்கும் கருணை வெளியரங்கமாக்கப்பட்டுள்ளது. யாரும் பெற முடியும். யாருக்கும் விதிவிலக்கே கிடையாது. அதை ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரே ஒண்ணு என்னன்னா ஃபெய்த், விசுவாசம் மட்டும்தான். ஃபெய்த் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட். ஃபெய்த் என்ன? விசுவாசம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வரமா இருக்கிறது. எல்லாம் விசுவாசம் தேவன் கொடுக்கிற வரமா இருக்கிறது. எபேசியருக்கு எதிர நிருபம், எபேசியருக்கு எதிர நிருபம் 2ஆம் அதிகாரம் நானே படிச்சிடறேன் வேகமா. எபேசியருக்கு எதிர நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்கள் அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எல்லாம் தேவனுடைய ஈவு.
கிருபையினாலே. கிருபையினாலே. கிருபை கடவுளுடையது. விசுவாசத்தை கொண்டு, விசுவாசம் யாருடையது? உங்களுடையது. அப்ப கடவுள் கிருபை உள்ளவர், நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், கடவுள் கொடுக்கிற அனைத்தையும் உங்கள் விசுவாசம் ரிசீவ் பண்ணி கொள்கிறது. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எதற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? விசுவாசத்தை வளர்க்கணும். வளர்த்துட்டா கடவுள் கொடுக்கிறது அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஐ மீன், இது உங்களால் உண்டான தேவனுடைய ஈவு. எல்லாம் விசுவாசம். இந்த விசுவாசத்தை அடைவதற்கு எப்படி பெற முடியும்? விசுவாசம் வேணும்னு பைபிள் சொல்லும் போது கிறிஸ்தவர்கள் அது பெருசா கவனிக்காம இருக்கிறது பெரிய ஒரு துக்ககரமான செய்தி அல்லவா? விசுவாசம் எப்படி வரும்? ஆதலால் விசுவாசம் கேட்பதனால வரும், கேட்பது தேவனுடைய வசனத்தினால வரும். அப்போ கேட்டா வரும். விசுவாசம் உள்ள போதனைகளை கேட்டால் வரும். எல்லாம் விசுவாச போதனைகளை கேட்டால் விசுவாசம் வரும். அப்போ எதை கேட்கணும்னு ஒண்ணு இருக்குது அல்லவா? எதை வேணா கேட்கலான்னு சொல்லப்படலங்க. ஏன்னா நீங்க எதை கேட்கிறீங்களோ அதனுடைய எனர்ஜி நீங்க அனுபவிப்பீங்க. ஒண்ணு கேட்கிற நீங்க வார்த்தைகளை ஒண்ணு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கலாம், இல்லைன்னா நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கலாம், பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம். ஒண்ணு உங்களை தூக்கி விடலாம், இல்ல கவுத்து விடலாம். ஹலோ, என்னங்க கேட்கறது அவளுக்கு பிரச்சனை இருக்குதா? ஆமா, கேட்கறது அவ்வளவு பிரச்சனை இருக்குது. எதை வேணா கேட்கறதுக்காக கடவுள் 2 காது கொடுக்கல. ஹலோ, எதை வேணா கேட்கறதுக்கு 2 காது கொடுக்கலாங்க. எதை கேட்கறோமோ அதுக்கு 2 காது கொடுத்துருக்காங்க. சில சொல்ல கேட்டீங்க விட்டுருவேன், அதெல்லாம் விடலாம் முடியாது. கேட்டாலாம் உள்ள போயிடும். கேட்டு விடுறதுக்கு என்ன கேப்பா இருக்குது? இதெல்லாம் தமிழருடைய பிலாசபி. இந்த காதலாம் இந்த காலம் அதெல்லாம் விட முடியாதுங்க. எதை கேட்டீங்களோ மூளை வேலை செய்து, உள்ள வேலை செய்து, கேட்ட வார்த்தை ஒரு விதை மாறி அது ஏதாவது ஒண்ணு நடப்பிக்கும் உங்கள் உள்ளத்துல. அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரி, இல்ல ஒவ்வொரு முறையும் சரி, நான் ஒரு ஆலயத்துக்கு போறேன், ஒரு மீட்டிங் போறேன், எங்கேயோ போறேன், என்ன கேட்கறன்றதை தெரிஞ்சு போகணும், இல்ல யார் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், என்ன பேசுறான்னு புரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் சொல்றாங்க, பீப்புள் சொல்றாங்க, இல்லைங்க ரொம்ப தூரமும் போக முடியல, பக்கத்துல ஒரு கோயில் வந்துச்சு, எங்கேயோ ரொம்ப தூரத்துல ஒரு பாஸ்டர் வராரு, அங்க போயிட்டு உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரொம்ப தூரத்துல வர பாஸ்டா இருக்கலாம். பட் அவர் பேசுறது என்னன்றதை வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ண வேண்டிய உங்களுடைய பொறுப்பு. அது அந்த அந்த பிரீச்சிங்கால உங்களுக்குள்ள என்ன மாதிரி எனர்ஜி வருது, என்ன மாதிரி திங்கிங் வருது, என்ன மாதிரி யோசனைகள் வருது, அது உங்களை லிஃப்ட் பண்ற மாதிரி தான், உங்களை கவுக்கிற மாதிரி இருக்குதா, உங்கள் வாழ்க்கை சுகமாக நினைக்கிறீங்களா, இல்ல மோசமாக நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒன்று நடக்கும். நீங்கள் கேட்கிற போதனைகளால ஏதோ ஒன்று கேட்கறதுக்காக நாம உண்டாக்கப்படவில்லை. எதை கேட்கணுமோ அதுதான் குறிப்பிட்டு நான் கேட்க வேண்டும். ஐ மீன், சிங்கம் எப்பவுமே பசிச்சா புல்லு சாப்பிடாது. அதுக்கு வேண்டி இறைக்காக வெயிட் பண்ணி கரெக்டா போய் சாப்பிடும். நான் நம்புறேன் இந்த கோயிலுக்கு வரவங்க சிங்கங்கள். இந்த கோயிலுக்கு வருகிறவர்கள் அனைவரும் இவங்களுக்கு ப்ராப்பர் ஃபுட்டுக்காக ப்ராப்பரான இடத்துக்கு தேடி போய் சாப்பிடுகிறவர்கள். ஏமேன். இல்லைங்க, பக்கத்திலே வந்துருதுங்க, அது சிங்கம் கிடையாது. அது பக்கத்திலே போறாங்க, எங்க வேணா போறாங்க, யாரு சொன்னாலும் போய் கேட்கறாங்க, யார் வந்தாலும் போய் முக்காடு போட்டு உட்கார்ந்துக்கிறாங்கன்னா அவங்க சிங்கமா இருக்க மாட்டாங்க, வேற யாருன்னா இருப்பாங்க. ஹலோ, சிங்கம் தன்னுடைய இறைக்காக வெயிட் பண்ணும். தன்னுடைய இறைக்காக பல மைல் தூரம் கூட நடந்து போக ஆரம்பிக்கும். தன்னுடைய இறையை வேட்டையாடி அது சாப்பிடுறதுக்காக வெயிட் கூட பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் சிங்கம். ஹலோ, கிறிஸ்தவர்கள் அப்படி கிடையாது. எங்கன்னா போறாங்க, இல்லைங்க ஒரு நல்ல போதவரை பார்த்தா நல்லா இருக்கிறாருங்க, நல்ல நீட்டா வராருங்க, வெள்ளை சட்டம்லாம் போட்டு வராருங்க, நீங்களாச்சும் கலாச்சட்டை போட்டு வரீங்க, அவர் கரெக்டா வராரு, கரெக்டா பைபிளோட தான் பிரசங்கம் பண்றாரு, கையில பெரிய உங்க பைபிளாச்சும் சின்ன பைபிள், அவர்கிட்ட பெரிய பைபிள் வச்சுக்கிறாருங்க, இப்பெல்லாம் சொல்லி பைபிள் சொல்லுது, ஆதலால் விசுவாசம் கேட்பதனால வரும், கேட்பது தேவனுடைய வசனத்தினால் வரும். சோ நீங்க போகக்கூடாது நான் சொல்ல வரல, எங்கேயுமே போகக்கூடாது, இங்கதான் வரும் நான் சொல்ல வரல, அப்படி சொல்ல வரல. நீங்கள் எங்க வேணா போகலாம், கேட்கலாம், தப்பே கிடையாது. பட் கேட்கறதுனால உங்களுக்கு விசுவாசம் வருதா? கேட்பதனால உங்களுக்கு ஏதாச்சும்
கண்கள் திறக்கப்படுதா? கேட்பதனால உங்களுக்கு லைஃப்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குமா? இதை கேட்ட வாழ்க்கை உறுப்புன்றதை திங்க் பண்ண முடியுதா? ஓகே, அது மாதிரி இடத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க, தப்பே கிடையாது. பட் இங்கதான் வரணும் அப்படி நான் சொல்ல வரல. எங்க வேணா போகலாம், பட் எதை சரியான டீச்சிங்ஸோ அதை நான் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட இடத்துக்கு நான் போறதுல தப்பே கிடையாது. இங்க கூட வராங்க, இங்க கூட கால மேத்யூ கூட வந்திருக்கிறார். அவர் 100 கிலோமீட்டர் காரை போட்டு, அவர் ஊர்ல இல்லாத கோயிலே கிடையாது, அவர் ஊரை சுத்தி கோயில் தான், பெரிய பெரிய கோயிலா இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ட்ரூத்தை கேட்கறாங்க அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, இந்த மாதிரி ட்ரூத்தால விசுவாசம் வளரும், அது ஒண்ணுதான். இன்னும் அந்த ஆனந்தெல்லாம் வருவாங்க, இன்னும் பல பேர்லாம் வருவாங்க. என்ன ரீசன் இங்க வர்றதுக்கு? இந்த ஊர்ல என்ன இருக்குது, இங்க என்ன பெருசா இருக்குதுன்னா வேற ஒண்ணும் இல்லை, இந்த போதனைகள் எங்களுக்கு விசுவாசத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். ஸோ பல பேர் சொல்றாங்க, இதை கேட்டதுனால என் கண்களை திறக்கப்பட்டுச்சுங்க, இதை கேட்டதுனால நாங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறோங்க, இதை கேட்டதுனால வாழ்க்கை உருப்பிட்டுருதுங்க. இதுதான் இந்த மாதிரி டீச்சிங்ஸ், நல்ல டீச்சிங்ஸ் இருந்தா நீங்க கேட்பதை தப்பே கிடையாது. அங்கெல்லாம் போய் கேட்கலாம், உங்க லைஃபை நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அப்போ faith is the gift of God. So then faith comes by hearing, and hearing by the word of God. The word of God is source of our faith. Therefore faith is the gift of God. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் உங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வரக்கூடிய ஆதாரம் இருக்கிறது. வேற எதிலுமே விசுவாசத்தை கொண்டு வரவே முடியாது. கண்ணீரோட பிரசங்கம் பண்றாங்க, அந்த கண்ணீர்லாம் உங்களுக்கு விசுவாசம் வந்துடாது. இல்ல நான் கண்ணீர் விடுறேங்க, அப்படியும் விசுவாசம் வராது. விசுவாசம் நான் கண்ணீர் விடுறதுனாலயோ, நான் கண்ணீரோட பிரார்த்தனை பண்றதுனாலயோ, இல்ல நீங்க கண்ணீர் விட்டு நீங்க கண்ணீரோட பிரார்த்தனை பண்றதுனாலயோ கேட்கறதுனாலயோ ஃபெய்த் அப்படி வரப்போவது கிடையாது. விசுவாசம் எப்படி வரும்? விசுவாச போதனைகளால தான் வரும், கர்த்தருடைய வார்த்தையால தான் வரும், அந்த வார்த்தை கேட்பதனால வரும், அதுல காது கொடுத்து கவனிப்பதனால வரும், அதை புரிந்து கொள்வதனால வரும். இப்படி ஒரு இடம் எங்கேயாச்சும் சூட்டபிளா இருந்ததுன்னா அந்த மாதிரி இடங்களுக்கு போற தப்பு கிடையாது, அந்த மாதிரி இடங்களுக்கு போகலாம், கேட்கலாம். பட் ஃபெய்த் இப்படிதான் வரும்னு சொல்லும் போது விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது என்னுடைய மிகப்பெரிய பிரதானமான பொறுப்பா இருக்கிறது. எத்தனை நம்புகிறீர்கள்? இதோட முடிச்சுக்கிறேன். இப்படியே போனா கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்துடும் போல, நிறைய இருக்குது. அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம், நல்லா இருக்கும்.